ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங் ரேஷியோஸ்லேருந்து சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது வந்து சுபாஷ் டே புக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், calculate debt to equity ratio கேட்டிருக்காங்க. டெட் டு equity ரேஷியோ ஃபார்முலா நமக்கு தெரியும், which is debt divided by equity. இப்போ டெட்டில் என்னென்ன வரும்? லாங் டேர்ம் borrowings, கரெக்டாக இது ஒன்று மட்டும் தான் வரும். ஈக்விட்டியில் என்ன வரும்? ஈக்விட்டியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஷேர் கேபிட்டல் 10 lakhs ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1 lakh. இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா debt to equity ratio is equal to debt by equity 1,50,000, which is debt, long term borrowing இருந்துச்சுல அது, divided by equity எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 11 lakhs. ஸோ ஆன்சர் இஸ் 0.136:1. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ calculate proprietary ratio. அப்புறம் உங்களுக்கு லென்த்தியாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். proprietary ratio is equal to shareholders funds divided by total asset. ஃபஸ்ட்டு shareholders fundsல என்னென்ன வரும் அப்படின்றது செக் பண்ணணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தா இட் இஸ் ரிலேட்டட் டு அசெட் தான். அசெட்டு, குட்வில், இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது அசெட் தான். கம்பெனி வந்து அடுத்தவங்க லோன் கொடுக்குறாங்க அப்போனா அது அசெட். கம்பெனி லோன் ரிசீவ் பண்ணாங்கன்னா அது லைபிலிட்டி. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வருமா? ஆமாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் வரும், கேபிட்டல் ரிசர்வும் வரும், டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வும் வரும். இந்த 4 ஐட்டம்ஸுமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் வரும். இது 4. ஸோ proprietary ratio is equal to shareholders funds divided by total asset. இந்த 4 ஐட்டமும் shareholders fundsல வரும். மீதி இருக்க ஐட்டம் டோட்டல் அசெட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஷ் அசெட், டெட்டார்ஸ் அசெட், பில்ஸ் ரிசீவபிள் அசெட், இன்வென்ட்ரி அசெட், இன்வெஸ்ட்மெண்ட் அசெட், அக்ரூட் இன்கம் அசெட், டேஞ்சிபிள் ஃபிக்ஸ்ட் அசெட் அசெட், குட்வில் அசெட், நான் கரண்ட் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அசெட், லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், இதுவும் அசெட். இந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அசெட் which is equivalent to total asset. ஆன்சர் பார்க்கலாம். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த 4 ஐட்டம்ஸும் போட்டு ஆட் பண்ணால் நமக்கு 50,000 வருது. டோட்டல் அசெட், ரிமைனிங் அசெட் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,50,000 வருது. இப்போ proprietary ratio is equal to shareholders funds which is 50,000 divided by total asset which is 1,50,000 which is equal to 0.33:1. இதுதான் ஆன்சர்.